ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேற்று எல்லாருக்கும் அதிர்ச்சி செய்தி. அது அந்த டேரிஃப்ஸ் இஷ்யூ நம்ம மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ரிவைவ் ஆச்சு. நாட் ஓன்லி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட், அந்த நியூஸால், டேரிஃப்ஸ் நியூஸால் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. திருப்பியும் இன்னைக்கு ரிவைவ் ஆச்சு. நேற்றே ஒரு பிரேக்கிங் நியூஸ், நேற்று வீடியோவில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வச்சேன்னா, அவர் நாடுகளோட மிச்சம் எந்த கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப்ஸ் லெவி பண்ணாரோ பிரசிடென்ட் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் திருப்பியும் பேச்சுவார்த்தைகள் பண்ண போகிறாரு அப்படின்னு நேற்றே ஒரு பிரேக்கிங் நியூஸ் பண்ணேன். அதோட டீட்டெயில்ஸ் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு யாரும் அதிகமாக பார்க்க மாட்டேன்றீங்க, பாருங்கள். ஓகே, இப்போது இந்த டேரிஃப்ஸ்ன்றது 3 கண்ட்ரிஸ் மேலே அவர் போட்டிருக்காரு. அந்த 3 கண்ட்ரிஸ் எதுன்னா கனடா, மெக்சிகோ, சைனா. கனடா, மெக்சிகோ, சைனா. கனடா மேலே 25%, சைனா மேலே 25%, மெக்சிகோ மேலே 25%, சைனா மேலே 10% அப்படி போட்டிருக்காரு. இது இந்த டேரிஃப்ஸ்ன்றது ஆல்ரெடி இதுக்கு முன்னால் இருந்தது தான். டேரிஃப்ன்றது என்னன்னா, கூட்ஸ் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கூட்ஸ் கொண்டு இந்த நாடுகள்லேருந்து கூட்ஸ் கொண்டு இங்கே தயார் பண்ணுற பொருட்களை இங்கே கொண்டு விற்கிற பொருட்கள் மேலே அதிகமாக டேக்ஸஸ் போடுறதான் அவர் முடிவெடுத்தார். இதால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் இப்போது கனடான்றது பெரிய நாடு, மெக்சிகோ இங்கே எல்லாம் பார்டர்கிட்ட இருக்கிற நாடு, சைனாலாம் கொஞ்சம் தூரமாக இருக்குது. இது ரெண்டும் பார்டருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அமெரிக்காவுக்கு ஒட்டிக்கிறதால அவங்க மேலே போய் டேரிஃப்ஸ் போட்டால் அவங்களால எவ்வளோ உதவி வருது. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா, கனடாலேருந்து கரண்ட் வருது அமெரிக்காவுக்கு. அவங்க கரண்ட்டு விற்கிறாங்க இங்கே. அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே நீ டேரிஃப் போடுறதுனா நாங்களும் டேரிஃப் போடுறோம் அப்படின்னு. அதோட கொஞ்சம் இறங்கினார். ஓகே, இது பெரிய பிரச்சனை ஆக போகுது, கொஞ்சம் இது சாவதானமாக உக்காந்து செட்டில் பண்ணிக்கணும், இந்த இஷ்யூ பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 3 நாடுகளில் ஒரு நாடுக்கு ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் இங்கே அமெரிக்காவில் இன்னைக்கு மார்னிங்கு அவர் ஒயிட் ஹவுஸில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ இந்த மாதிரி இந்த டேரிஃப்ஸை கொஞ்சம் சால்வ் பண்ணலான்னு இருக்கிறேன், அந்த இஷ்யூ ரொம்ப பெருசாக்குவானான்னு நினைக்கிறேன்னா, கொஞ்சம் பயங்கரமாக பாதிக்கப்படுது எல்லா நாடுகளும் அப்படின்னு சொல்லி மெக்சிகோ பிரசிடெண்ட் கிட்ட அவர் இன்னைக்கு காலையில் பேசியிருக்காரு. பேசி இப்போதைக்கு இன்னொரு 1 மாதம் வரைக்கும் இந்த டேரிஃப்ஸ்ன்றது இருக்காது அப்படின்னு அந்த ஒரு நாட்டுக்கு சொல்லியிருக்காரு. ஒன்லி மெக்சிகோவுக்கு ஒரு நாடுக்கு மாத்திரம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே தங்கதில் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள 50% மெக்சிகன்ஸ், மெக்சிகோக்காரங்க தான் இங்கே நிறைய பேர் வேலை பண்ணுறது. அவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதுக்காக அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க பிரசிடெண்ட் கூட பேசி நான் இப்போதைக்கு டேரிஃப்ஸ் பற்றி பேச மாட்டேன், ஒரு மாதம் கழித்து அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அது டெம்பரரியாக நின்று போச்சு. இப்போ அடுத்தது இருக்கிறது 2 நாடு, கனடாவும் சைனா. அது கூட இன்னைக்கு என்ன சொன்னார்னா, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி சாயந்தரம் இந்த வீடியோ பண்ணுற டைமில் நான் சாயந்தரம் 4 மணிக்கு பண்ணுறேன். அவர் இன்றைக்கி ராத்திரி 7 மணிக்கோ 8 மணிக்கோ அவங்கள கூட சைனா பிரசிடெண்ட்டு அப்புறம் கனடா பிரசிடெண்ட்டும் கூட பேசி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அருமையான நியூஸு, நல்ல நியூஸு. நேற்று நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்துருந்தா எல்லாருக்கும் காலையில் பயங்கரமாக பாதிப்பு, டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. நானும் டென்ஷன் ஆனேன், பயங்கரமாக டென்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி வந்தது, பிரேக்கிங் நியூஸ் வந்தது. அப்புறம் நான் வச்ச அப்புறம் தான் பார்த்தேன், கொஞ்சம் பரவாயில்ல, ரிகவர் ஆகும் மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி அவர் கொஞ்சம் சால்வ் பண்ணுறாரு. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே வருது, பிக்கப் ஆகுது. இப்போது பிட்காயின் சமாச்சாரத்துக்கு வந்தாக்கா, நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா நேற்று $90,000 போன பிட்காயின் இன்றைக்கி $12,000 ஏறி $1,02,000 கிட்ட ட்ரேட் ஆகுது.
இது ஒரு நல்ல நியூஸு மேலே வருது மார்க்கெட்டு. அது மாத்திரம் கிடையாது, ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே திருப்பி ரைஸ் ஆகுது, நல்லா பிக்கப் ஆகுது. மார்க்கெட் ஓவராலாக பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்திருக்கு. ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். தற்சமயத்துக்கு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், இது பெரிய ப்ராப்ளம் ஆகாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன், நேற்று வீடியோவில் கூட சொன்னேன், இது மாதிரி அதிர்ச்சியான செய்திகள் வந்தப்போ ரியாக்ஷன் கொடுப்போம். நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ் மார்க்கெட்ஸ். இதெல்லாம் வந்து சடனாக பயப்படுவாங்க எல்லாமே. இப்போ நம்ம இருந்தால் கூட நம்ம கூட ஐயோ எதுக்கு வந்தது கிடுகிடுன்னு விற்றுருவோம். அதே மாதிரி தான் எல்லாம் விற்கிறதால ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் போகலாம். ஸோ நேற்று மாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 3.60 ட்ரில்லியன் டாலர்ஸ் இருந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு சடனாக 60 ட்ரில்லியன் ட்ராப் ஆகி போயிடுச்சு. 3 ட்ரில்லியனுக்கு வந்துடுச்சு டாலர்ஸில் மார்க்கெட் கேப்னா எவ்வளோ செல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். திருப்பி இன்றைக்கி ரைஸ் ஆகுது. கொஞ்சம் இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி இவங்கெல்லாம் வந்து திருப்பி பையிங் பண்ணாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் பிளாக் ராக்கு, ஃபிடிலிட்டி கம்பெனி, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி இவங்க எல்லாமே வந்து திருப்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இடிஎஃப்ஸ் கூட இன்றைக்கி ட்ரேடிங்கில் அமெரிக்காவில் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரேட் ஆகுது. ஆனால் இன்றைக்கி ராத்திரி அவர் பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் இன்னும் டென்ஷன் இருக்கும். இன்னும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு வர வரைக்கும் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் நேற்று சொன்னேன் 2-3 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு. அது மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி மார்னிங்கு கம்ப்ளீட்டாக திருப்பி ரிகவர் ஆக ஆரம்பிச்சு மார்க்கெட்டு. கிடுகிடுன்னு பிட்காயின் மேலே வந்துடுச்சு. ஸோ எத்தீரியம் ஒன்று நல்லா பாதிப்பட்டது. எத்தீரியம் ஒன்று, சொலானா ஒன்று, டாஜ் காயின், இந்த காயினெல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. திருப்பியும் இதெல்லாம் ரிகவர் ஆச்சு, எல்லாமே மேலே வந்தது. இப்போது உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் ஒரு இம்பார்ட்டண்ட் அவங்க மேலே இருக்கிற கேசஸ் எல்லாம் முந்தா நாள் கோர்ட்டில் ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. நேற்று கோர்ட்டில் எல்லாமே கேசஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க. அதால் எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நல்லா மேலே போகும். நேற்று பார்த்தீங்கன்னா 209 ரூபா 10 ரூபா நம்ம இந்தியன் பணத்தில் வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 255 ரூபா 260 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்லா மேலே போகும். ஓகே, இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் காயின்ஸு என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்கும். அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்துக்க வேண்டிய முக்கியமான காயின்ஸ் என்னென்னா, பால்காட் நல்லா டவுனில் இருக்குது, 450 ரூபாய் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். பால்காட் பார்த்துக்கங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. எத்தீரியம் ஒன்று 2,66,000 65,000 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம், பை பண்ணிக்கலாம். சொலானா பார்த்தீங்கன்னா 20,000 19,000 20,000 கிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா நேற்று 21-22 ரூபாய்க்கு வந்தது. இன்றைக்கி மார்னிங் 27-28 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது கூட நல்ல பை தான், லாங் டர்முக்கு நல்லா பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். மெமி காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரைஸ் ஆகுது, நல்லா இருக்குது. நல்லா அதிகமாக பாதிக்கப்பட்டது எத்தீரியமும் மெமி காயின்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இப்போ எல்லாமே ரிகவர் ஆகுது, மார்க்கெட் ஓவராலாக ரிகவர் ஆகுது. கண்டிப்பாக இங்கேருந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா பிட்காயின் திருப்பியும் ஒரு பம்ப் வந்ததுன்னா, ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா திருப்பியும் நல்லா ரைஸ் ஆகும் மார்க்கெட்டு. பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் இது. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரி அதிர்ச்சியான செய்திகள், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ன்றது இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு
கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கணும். நம்ம பயப்பட்டால் ஒன்றும் ஆகாது. வந்தால் பார்ப்போம் என்ன நடந்துடும் அப்படின்னு தான் நினைக்கணும் தவிர்த்து. ஆனால் யாருக்காவது எனக்கும் பயமாக தான் இருக்கும். பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், திடீர்னு பணம் போகுதுன்னா யாருக்காவது பயம் இருக்கும். அதே மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு ஒரு 5 மெமி காயின்ஸு 5 மெமி காயின்ஸு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 2025 அது சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பெஸ்ட் மெமி காயின்ஸ் டு ஜாயின் ஃபார் 2025. 2025 மெமி காயின்ஸ் பார்த்துக்க வேண்டிய மெமி காயின்ஸ் அப்படின்றாங்க. அதை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்குது, அது படித்து காட்டணும் பாருங்கள். ஸோ வாட் ஆர் த டாப் மெமி காயின்ஸ் டு பை ஃபார் 2025? 2025 டாப் மெமி காயின்ஸ் என்ன பை பண்ணோன்னு இது இமேஜஸ் கூட வைக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப்டி காயின் அதோட இமேஜ் வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பாப்கேட் உங்களுக்கெல்லாம் தெரியும், அது நல்லா இருக்கும் அப்படின்றாங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றாங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க, பாப்கேட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேபி டாஜ் கூட நல்லா இருக்கும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது கூட இமேஜ் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க, பேபி டாஜ். அதுக்கப்புறம் ஃபேட் காயின் இப்போ கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் நல்லா கெய்னர்ஸில் இருக்குது கண்டினியூஸாக. இது ஒன்று பார்த்துக்கோங்க, ஃபேட் காயின். அதுக்கப்புறம் டர்போ காயின்ன்றது ஏஐ டெக்னாலஜி காயின், அதுவும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க 2025. இந்த காயின்ஸ் எல்லாம் இமேஜஸ் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க, கொஞ்சம் லோவில் இருக்குது, இப்போ பையிங் பண்ணிக்கலாம். அப்படியே மேட்டிக்கு ஆடா ஒன்று லோவில் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களும் செக் பண்ணிக்கிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி இந்த மெமி காயின்ஸ் 5 மெமி காயின்ஸும் நல்லா இருக்குமா அப்படின்ற நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. பார்த்துக்கிட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.